போலீஸ் சிரிக்கவே கூடாதா? எப்ப பாரு முறைச்சிலே தான் இருக்கணுமா? கோவை சிறுமி வழக்கு பத்தி பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு விஷயத்த பத்தி அவங்க நினைச்சு சிரிச்சிருக்காங்க. அத இவங்க மீடியாக்கள்லாம் பெருசுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் வன்னியரசு. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இங்க யாருமே போலீஸ் சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. பட் அது எந்த இடம்னு ஒரு இருக்குது இல்ல, அவ்வளவு பேரு, ஒரு மீடியா, அவ்வளவு மீடியா இருக்கு, ஒரு பிரஸ் மீட்ல அவ்வளவு மைக் இருக்கு. கோவையில ஒரு 10 வயசு சிறுமியை இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. அவங்க போலீஸ் தரப்புல இருந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன வரும், போலீஸ் என்ன சொல்ல போறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தமிழ்நாடே ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா தப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போலீஸ் ஒரு ப்ரொஃபஷனலை மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் அண்ட் மீடியா முன்னாடி ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணாம போனதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு 10 வயசு சிறுமியை இப்படி பண்ணிருக்கானுங்க, 2 பேர் அரெஸ்ட். புதிய ஆட்சிகள் அமைஞ்சிருக்கு, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி பண்ணது ஒரு ப்ரொஃபஷனலாவே இல்ல. இதுக்கு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வார்னிங் கொடுத்திருக்கலாம், ஏன் மெமோ கூட கொடுத்திருக்கலாம். அவங்களுக்கு தகுந்த கரெக்டான ஒரு இதுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க என்கொயரி பண்ணிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சொல்றது நல்லாவே இல்லை. இங்க யாருமே இத ஒரு கிரைம் நாங்க சொல்லவே கிடையாது. அது தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். அது பப்ளிக் கிட்ட ஒரு ரெஸ்பெக்டை இழக்கிற மாதிரி இருக்குது, பப்ளிக்கோட நம்பிக்கைய கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனாலதான் இவ்வளவு நெட்டிசன்கள் இவ்வளவு வீடியோ போட்டு இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க. இத மக்களே நான் உங்ககிட்டயே விட்டுறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிகாஸ் எனக்கும் ப்ரொஃபஷனல்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி நான் எதுவும் பேசவும் கூடாது.